Welcome to Future Vision Study Center சேலம். UGTRB History Major Unit 7 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கிழக்காசிய வரலாறு. இந்த கிழக்காசிய வரலாறுல சீன வரலாறுல இருக்கக்கூடிய டாபிக்கான தைப்பிங் கழகம், தைப்பிங் கிளர்ச்சி. இது உள்நாட்டிலேயே நடக்கக்கூடிய மன்னருக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு கிளர்ச்சி. இந்த தைப்பிங் கழகத்துல நான்கிங் ஒப்பந்தம், கடவுளை வணங்கும் சமூகம், நாங்கிங் வீழ்ச்சி அப்படிங்கிற டாபிக் வைஸா இருக்கு. இந்த தைப்பிங் கழகத்தை நம்ம 2 வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல்ல வீடியோல தைப்பிங் கழக தலைவரான ஹாங் சியூ குவான் அவர்களை பற்றியும் அவர்கள் ஏற்படுத்திய அமைப்புகள், அதாவது அவருடைய ஆதரவாளர்களால் ஏற்படுத்தப்பட்ட அமைப்புகள் பற்றியும் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த முதல் வீடியோல தைப்பிங் கழகம். தைப்பிங் கழகம் இதனுடைய தலைவர் யாரு அப்படின்னா பாருங்க, ஹாங் சியூ குவான் அப்படிங்கிறவர் தான் இதனுடைய தலைவர். ஓகேங்களா? இது சீனாவினுடைய மஞ்சு அரசுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட ஒரு உள்நாட்டு கிளர்ச்சி. ஓகேங்களா? இது இந்த தைப்பிங் கழகத்துக்கு இன்னொரு பெயரும் உண்டு. அது என்ன அப்படின்னா பெரும் அமைதி. இந்த தைப்பிங் அப்படின்னாவே பெரும் அமைதி. தைப்பிங் என்றால் பெரும் அமைதி. இந்த கழகம் நடைபெற்ற ஆண்டு 1850 to 1864 வரைக்கும் இந்த கழகம் நடைபெற்றது. அதாவது இந்த பெரும் அமைதி என்பது தைப்பிங் அப்படின்னுடைய பொருள் அப்படிங்க சொல்லலாம். ஓகேங்களா? இதற்கு தலைமை தாங்கியவர் ஹுங் சியூ குவான் அல்லது ஹாங் சியூ குவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேரெல்லாம் சீன வரலாறுல ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கும். இதை ரொம்ப ரொம்ப திரும்ப திரும்ப படிக்கணும். ஓகேங்களா? சரி, இந்த மஞ்சு அரசிற்கு எதிராக நடைபெற்ற இந்த கழகம் போது சீனாவின் மஞ்சு வம்சத்தை சேர்ந்த அரசர் யாரு அப்படின்னா சியாங் பெங். சியாங் பெங் தான் மஞ்சு அரசர். ஓகேங்களா? இவர் 1850 முதல் 1861 வரை ஆட்சி செய்து வந்தார். ஓகேங்களா? ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருக்கோம், மஞ்சு அரசர்களுடைய பேரரசர்களுடைய காலம் 1644 to 1912 மார்ச் வரைக்கும் அப்படின்னுட்டு அதை நீங்க மறுபடியும் இந்த இடத்துல ஞாபகம் கொண்டு வர்றது ரொம்ப அவசியம். சரி, இந்த கழகம் எதற்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத கொஞ்சம் ஷார்ட்டா பார்த்துக்கலாம். மஞ்சு வம்ச மன்னர்கள் அபினி போர்ல தோல்வி அடைஞ்சிட்டாங்க இல்லைங்களா? அதன் விளைவாக சீனாவில் ஏற்பட்ட குழப்பங்களை களைஞ்சு அரசியல், சமூக, பொருளாதார நிலைகளின் அமைதியை நிலைநாட்டுவதுதான் இந்த தைப்பிங் கழகத்தோட நோக்கமா இருந்தது. அதுக்கப்புறம் மஞ்சு வம்ச ஆட்சியாளர்களை பதவியிலிருந்து நீக்கம் செய்யணும். இதுதான் இந்த கழகத்தினுடைய நோக்கமா இருந்தது. ஆக்சுவலா மஞ்சு வம்சத்தினர் சீனாவை சார்ந்தவர்கள் அல்ல. ஓகேங்களா? இவங்க மற்ற பகுதியிலிருந்து, வேற எந்த பகுதின்னு கரெக்டா தெரியல, மற்ற பகுதியிலிருந்து வந்தவர்கள். ஆனா அவங்க அதாவது சீனாவை சார்ந்தவர்கள் அல்ல மஞ்சு வம்ச அரசர்கள். ஓகேங்களா? ஒருவேளை நம்ம இந்தியாவில் இருந்த மாதிரி முகலாயர்கள் வெளியில இருந்து வந்தாங்களே அவங்கள மாதிரி இருக்கலாம், அல்லது பாமினி சுல்தான்கள் மாதிரி இருக்கலாம். அப்புறம் விஜயநகரக்காரர்கள் இருந்தாங்க இல்லைங்களா, அவங்க இந்துக்கள். அதாவது இந்தியாவிலேயே உருவானவங்க அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு எதுவும் இல்லை, தெரியல நமக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு வம்சத்துல இருந்து வந்தவங்களா கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஆனா அதை பத்தி முழுமையா நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் அவங்க சீனாவை சார்ந்தவர்கள் அல்ல அப்படிங்கிறது கன்ஃபார்மா நியூஸ். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த தைப்பிங் கழகத்தை நோக்கங்கள் பார்த்துட்டோம், அதனுடைய வேறு பெயர்கள், அதனுடைய தைப்பிங் கழகத்தின் போது சீன மன்னர் யாரு, அதனுடைய தலைவர் யாரு, இந்த தைப்பிங் கழகத்துடைய தலைவர் யாரு அப்படிங்கலாம் பார்த்துட்டோம். இப்போ இந்த டாபிக்ல நாம பார்க்கலாம். அடுத்தது, தைப்பிங் கழகம் என்பது சீனாவில் கிங் வம்சங்களுக்கு எதிராக ஒரு கிளர்ச்சியாகும். அதாவது மன்னர்களுக்கு எதிரான கிளர்ச்சியாகும். பிராந்திய பொருளாதார நிலைமைகள் குறித்து மத நம்பிக்கையுடன் போராடினார்கள். மேலும் இது 1850 முதல் 1864 வரை நீடித்தது. ஓகேங்களா? தைப்பிங் படைகள் சுயமாக அறிவிக்கப்பட்ட தீர்க்கதரிசி ஹாங் சியூ
சியுனால் கடவுள் வழிபாட்டு சங்கம் என்ற அமைக்கப்படும் ஒரு வழிபாட்டு குழுவாக நடத்தப்பட்டது. அதாவது இது வந்து ஒரு வழிபாட்டு சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை ஏற்படுத்தும். ஓகேங்களா? இதனுடைய தலைவர் யாரு? ஹாங் சியூ சுவாங் தைப்பிங் கழகத்தை தலைமை ஏற்று நடத்தியவர். இதன் விளைவாக கிளர்ச்சியாளர்கள் நாங்கிங் நகரத்தை ஒரு தசாப்த காலமாக கைப்பற்றினர். இந்த தைப்பிங் கழகக்காரர்கள் வந்து கைப்பற்றிய பகுதி வந்து நாங்கிங். இருப்பினும் தைப்பிங் கழகம் இறுதியில் தோல்வியடைந்தது. மேலும் 2 மில்லியனுக்கும் அதிகமான மக்களின் மரணத்திற்கும் வழிவகுத்தது. அதாவது கிளர்ச்சி, சண்டை, போரு, அங்கங்க கலவரம் இதனால வந்து 20 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வந்து இறந்துட்டாங்க. ஓகேங்களா? இருந்தாலும் தைப்பிங் கழகம் தோல்வியில் தான் முடிஞ்சது. சரிங்களா? சரி, அடுத்தது வந்து இந்த ஹாங் சியூ குவானை பத்தினுடைய அவருடைய பர்சனல் லைஃப் கொஞ்சம் இருக்கு. கொஞ்சம் கதை மாதிரி தான் இருக்கும். ஆனா நீங்க அதை அப்படியே படிச்சுக்கோங்க. ஆனா இந்த வீடியோ எண்டில் வந்து நான் வந்து சுருக்கமா ஷார்ட் பண்ணி சொல்லிடுறேன் இதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத. அடுத்தது ஹாங் சியூ சுவான் குவாங். ஓகே, ஹாங் சியூ குவாங் 1814ஆம் ஆண்டு குவாங்டாங்கின் குவான்லூ பூவில் பிறந்த ஹாங் சியூ குவான் பல சிவில் சர்வீஸ் தேர்வுகளில் தோல்வியடைந்ததால் 1837ஆம் ஆண்டு வீடு திரும்பிய அவர் உடல்நலக்குறைவு குறித்து புகார் கூறி படுக்கைக்கு சென்றார். ஆனா இவர் வந்து ரொம்ப நல்லா படிச்சவர். இடையில வந்து கனவு அந்த மாதிரி இதுல இருப்பாரு. ஓகேங்களா? காய்ச்சல் நிலையில் ஹாங் கிழக்கே உள்ள ஒரு சொர்க்க பூமிக்கு ஒரு பயணம் மேற்கொண்ட போது மாய தோற்றத்தில் மூழ்கினார். அதாவது இவர் கனவு கண்டாரா இல்லது இவருடைய கற்பனையா அப்படின்னு கூட தெரியாது. அங்கு அவரது தந்தை பேய்கள் மனித குலத்தை அழிப்பதாக வெளிப்படுத்தினார். ஒரு சிறப்பு வாளை பயன்படுத்தி ஹாங் தனது சகோதரனின் உதவியுடன் பேய்களுடனும் நரகத்தின் ராஜாவுடனும் போரிட்டார். கனவு அரச போருக்கு பிறகு ஹாங் சொர்க்கத்திலேயே தங்கி ஒரு பெண்ணை மணந்து பின்னர் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார். இறுதியில் ஹாங் பூமிக்கு திரும்பினார். பரலோக ராஜா, அரச வழியின் இறைவன் என்று பட்டத்தை பெற்றார். ஆனால் அவரது குடும்பத்தினர் பார்வையில் ஹாங் பல நாட்கள் படுக்கையில் இருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவர் வந்து கனவுல இருந்திருக்காரு, கற்பனையில இருந்திருக்காரு அப்படின்னா. ஆனா இவருக்கு இன்னொரு பேரு இருக்கு. இந்த மாதிரி பேரெல்லாம் கூட கொடுத்து கேட்கலாம். பரலோக ராஜா, அரச வழியின் இறைவன் என்று பட்டத்தை பெற்றவர் யாரு அப்படின்னு கூட கேட்கலாம். காய்ச்சல் கனவுகளால் பாதிக்கப்பட்டு பேய்களை பற்றி கத்தினார். சீனாவின் பேரரசர் என்று கூறிக்கொண்டார், பாடினார். சில சமயங்களில் படுக்கையிலிருந்து குதித்து போருக்கு தயாராக நின்றார். ஹாங் இறுதியாக விழித்தெழுந்ததும் தனது அனுபவத்தை பற்றி தனது குடும்பத்திடம் கூறினார். மேலும் அவர் சொர்க்கத்தில் எழுதிய கவிதைகளை நகலெடுத்தார். கிராமவாசிகள் அவருக்கு பைத்தியம் பிடித்ததாக நம்பினர். காலப்போக்கில் ஹாங் அந்த சம்பவத்தை மறந்துவிட்டு மீண்டும் சிவில் சர்வீஸ் தேர்வை தொடர்ந்தார். அதாவது நான்கிங் ஒப்பந்தம். இந்த நான்கிங் ஒப்பந்தம் எப்ப வந்தது? முதல் அபினி போருக்கு பிறகு ஏற்படுத்தப்பட்டது நான்கிங் ஒப்பந்தம். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது அவருடைய பர்சனல் லைஃப். இப்ப பாருங்க, நான்கிங் ஒப்பந்தம். தேர்வுக்காக கான்டன் நகரில் இருந்தபோது ஹாங்கிற்கு மாயத் தோற்றம் ஏற்பட்ட அதே நேரத்தில் அவருக்கு கிறிஸ்துவ இலக்கியங்கள் வழங்கப்பட்டன. ஏன்னா அப்பதான் வந்து ஆங்கிலேய மிஷனரிகள் வந்து அங்க போய் மதத்தை பரப்பிட்டு இருப்பாங்க. அவற்றை அவர் வைத்திருந்தார். ஆனால் ஒருபோதும் படிக்கவில்லை. 1843ஆம் ஆண்டில் ஒரு உறவினர் லீ ஜிங் ஃபாங் லியாங் அஃபாவின் குட் வேர்ட்ஸ் ஃபார் எஹெர்டிங் தி எட்ஜ் என்ற துண்டு பிரசுரங்களை கடன் வாங்கி ஹாங்கை அதை படிக்க செய்தார். இப்படி கூட கேட்கலாம். ஹாங் படிச்ச துண்டு பிரசுரம் எது அப்படின்னு கூட கேட்கலாம். குட் வேர்ட்ஸ் ஃபார் எஹெர்டிங் தி எட்ஜ் அப்படிங்கிறது தான். இதை வந்து கொடுத்தது யாரு அப்படின்னா லீ யங் ஃபாங் லியாங் அப்பாவின் அப்படிங்கிறது தான் வந்து அவருடைய அவருடைய உறவினர். ஓகேங்களா, கொடுத்தாங்க அவருக்கு. இந்த பகுதி சமீபத்திய நிகழ்வுகளை நினைவுபடுத்தும் ஒரு பேரழிவு தரும் சீனாவை சித்தரித்தது. அந்த
துண்டு பிரசுரத்துல வந்து சீனாவினுடைய பேரழிவை சித்தரிக்கிற மாரி இருந்ததாம். 1839 முதல் 1942 வரை கிரேட் பிரிட்டனுக்கு எதிரான வன்முறையான முதல் அபினி போர் நாங்கிங் ஒப்பந்தத்துடன் முடிவடைந்தது. அதான் முதல் அபினி போருக்கு பிறகு ஏற்படுத்தப்பட்ட இந்த நாங்கிங் ஒப்பந்தம். இது ஏகாதிபத்திய கௌரவத்தை சேதப்படுத்தியது மற்றும் மற்றும் பிரிட்டிஷாருக்கு பல நன்மைகளை வழங்கியது. ஓகேங்களா? எது அந்த நாங்கிங் ஒப்பந்தம். அது நாட்டிற்குள் கிறிஸ்துவ மிஷனரிகள் வருகையை அனுமதித்ததன் பக்க விளைவுகளை கொண்டிருந்தது. ஆமா, இந்த முதல் அபினி போரின் மூலமா தான் ஒரு 6 துறைமுகம் பிளஸ் வந்து கிறிஸ்துவ மிஷனரிகள் சீனாவுக்குள்ள போனாங்க. லியாங்கின் துண்டு பிரசுரத்தில் ஹாங் இயேசுவின் போதனைகளை எதிர்கொண்டார். இது சீன சமூகம் மற்றும் கம்யூனிச மதிப்புகள் குறித்து ஹாங்கின் பார்வையை மாற்றியது. பல ஆண்டுகளுக்கு முன்பு தனது காய்ச்சல் கனவில் தந்தை கிறிஸ்துவத்தின் கடவுள் என்றும் மூத்த சகோதரர் இயேசு என்றும் நரகத்தின் ராஜா ஏதேன் தோட்டத்தில் உள்ள பாம்பு என்றும் ஹாங் உறுதியாக நம்பினார். தான் கடவுள் மகன் என்பதில் ஹாங் எப்போதும் உறுதியாக இருந்தார். அவர் வந்து தன்னை கடவுளின் மகன் என்று அழைத்து கொண்டார். அதாவது கடவுளின் தூத மன்னர், அது இறை மன்னர். இதை வந்து சீன மொழியில என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டியன்மான் டியன்மான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய பொருள் வந்து கடவுளின் தூத மன்னர். தூத மன்னர் அல்லது இறை மன்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னை அவ்வாறு அழைத்து கொண்டார். ஆனா இவருடைய ஆதரவாளர்களும் இவரை பின்பற்றியவர்களும் 2 அமைப்புகளை உருவாக்கி இருப்பாங்க. அதுல வந்து ஒண்ணு வந்து அதாவது இறை வழிபாட்டு கழகம், முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா, இறை வழிபாட்டு கழகம் அப்படிங்கறத ஒண்ணு உருவாக்கி இருப்பாங்க. அப்புறம் இன்னொரு வந்து தைப்பிங் தின் ஹுவா அப்படிங்கிறதையும் உருவாக்கி, இதனுடைய பொருள் வந்து முறையான அமைப்பு. இந்த தைப்பிங் தின் ஹுவா அப்படிங்கிறது முறையான அமைப்பு பொருள். முறையான அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது கடவுளை வணங்கும் சமூகம். ஹாங் தனது கனவை உறவினர்களிடம் தெரிவித்தார். மேலும் அவரது செய்தி பரவத் தொடங்கியது. ஹாங் மற்றும் அவரது சில சீடர்கள் தங்கள் பயணங்களுக்கு நிதி திரட்டுவதற்காக எழுத்து மை மற்றும் தூரிகைகளை விற்க சாலைகளில் இறங்கினார்கள். அவருடைய ஆதரவாளர்களுக்கு பணம் வேணும் இல்லைங்களா, அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எழுத்து மை, அதாவது இங்கு பிளஸ் வந்து தூரிகைகள், அதாவது தூரிகைகள்னா அது தெரியும் நமக்கு, இந்த ப்ரஷ் பெயிண்டிங் பண்ணுற ப்ரஷ். இந்த மாதிரி இந்த பயணத்தின் போது அதிகமான மத மாற்றக்காரர்களை வெல்ல உதவுவதற்காக ஒரே உண்மையான கடவுளை வணங்குவதற்கான அறிவுரைகள் என்ற தனது சொந்த துண்டு பிரசுரங்களை ஹாங் எழுதினார். இப்படி கூட கேட்கலாம், ஹாங் எழுதிய துண்டு பிரசுரம் எது, அவர் படிச்சது எது அப்படி முன்னாடி பார்த்தோம். இப்ப என்னது, அவரா சொந்தமா எழுதினது எது அப்படின்னா ஒரே உண்மையான கடவுளை வணங்குவதற்கான அறிவுரைகள். ஓகேங்களா? ஹாங் தனது குடும்பத்தை ஆதரிப்பதற்கும் மேலும் துண்டு பிரசுரங்களில் பணிபுரிவதற்கும் வீடு திரும்பினார். அவர் திரும்ப வீட்டிற்கு வந்துட்டாரு. ஆனால் அவரது சீடர்கள் இன்னும் பயணம் செய்தனர். அவரது கருத்துக்களை தீவிரமாக பரப்பினர் மற்றும் பாய் ஷாய்டி ஹோய் அல்லது கடவுள் வழிபாட்டு சங்கம் என்று அழைக்கப்படும் ஒரு குழுவை உருவாக்கினார்கள். கடவுள் வழிபாட்டு சங்கம் அல்லது இறை வழிபாட்டு சங்கம், அது பேர் பாருங்க, சீன மொழியில பாய் ஷாங்டி ஹுய் அப்படிங்கிறது தான். இந்த
பின்பற்றுபவர்களில் பலர், அதாவது அவரை பின்பற்றுபவர்களில் அல்லது இந்த வழிபாட்டு சங்கத்தை பின்பற்றுபவர்களில் பலர் 13ஆம் நூற்றாண்டில் மங்கோலியர்களிடமிருந்து தப்பி ஓடி வழக்கமான சீன சமூகத்திலிருந்து தனித்தனியாக கருதப்பட்ட ஒரு பகுதியாக மாறிய ஹக்கா மக்கள் ஆவார்கள். இதன் மூலமா என்ன தெரியுது அப்படின்னா, இந்த இந்த அதாவது ஹாங் சியூ சுவானுடைய ஆதரவாளர்கள் என்ன வம்சத்தை சார்ந்தவர்கள், எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் அப்படின்னா ஹக்கா என்ற முரட்டு இனத்தை சார்ந்தவர்கள். ஓகேங்களா? ஹக்கா என்ற முரட்டு இன மக்கள் தான் இந்த ஹுவாங்கினுடைய ஆதரவாளர்கள். அவர்கள் முதன்மையாக ஒடுக்கு முறையிலிருந்து பாதுகாப்பை தேடிய ஆதரவற்ற தொழிலாளர்களாக இருந்தனர். முதல்ல ஆதரவற்ற தொழிலாளர்களாக இருந்தாங்க. பின்னாடி தனக்குன்னு ஒரு தலைவர் வந்ததுனால வந்துட்டாங்க. பழைய ஏற்பாட்டு பைபிளின் 10 கட்டளைகளை அடிப்படையாக கொண்ட மத கருத்துக்களை மற்றும் சட்டங்களுடன் கலந்து சொத்துக்களை பகிர்ந்து கொள்வதை வலியுறுத்தும் ஆரம்பகால கம்யூனிசத்தை ஹாங் பிரசங்கித்தார். ஓகேங்களா? ஹாங் ஆரம்பகால கம்யூனிசத்தை அவரு பிரபலப்படுத்தினார். இலவச நிலம் என்ற அவரது வாக்குறுதி விரைவில் ஆயிரக்கணக்கான பின்பற்றுபவர்களை கொண்டு வரும் என நம்பினார். அதாவது அவரை பின்பற்றுபவர்களுக்கு நிலம் கொடுக்கிறதா சொன்னார். இலவசமா நிலம் கொடுக்கிறதா சொன்னாரு, தன்னுடைய ஆதரவர்களை திரட்டுவதற்காக. ஓகேங்களா? திஸ்டில் மலை. அடுத்தது 1847ஆம் ஆண்டில் ஹாங் உள்ளூர் கடவுள் வழிபாட்டாளர்களுடன் சேர்ந்து அந்த பகுதியில் உள்ள மத மரபுகளுக்கு எதிராக சதி செய்ய திஸ்டில் மலைக்கு சென்றார். ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில் இருந்த கடவுள் வழிபாட்டு சங்கம் குழுவின் போதனைகளை முடிவிற்கு கொண்டு வந்து சில தலைவர்களை கைது செய்ய விரும்பும் உள்ளூர் அதிகாரிகளின் கவனத்தை ஈர்த்தது. இப்போ இந்த திஸ்டில் மலையில போய் அவர்களுடைய கொள்கைகளையும் ஆதரவாளர்களையும் திரட்டும் போது அங்க அவர்களுக்கு எதிரான எதிரிகள் அதிகாரிகள், அதாவது உள்ளூர் அதிகாரிகளை கவனத்தை அவங்க ஈர்த்தாங்க. மத தரிசனங்கள் ஹாங்கிற்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படவில்லை. 1848ஆம் ஆண்டில் கடவுளை வழிநடத்துவதற்காக கூறிய யாங் சியூ கிங் என்ற திஸ்டில் மலை கரி எரிப்பவர்களையும் இயேசுவை வழிநடத்தியதாக கூறிய சியோவா சாவோஹுய் என்ற விவசாயிகளையும் ஹாங் உண்மையானதாக ஏற்றுக்கொண்டார். அதாவது அவருக்கு பின்னாடி அவருடைய அமைப்புல சேர்த்துக்கிட்டாங்க. யார சேர்த்துக்கிட்டாரு அப்படின்னா யாங் சியூ கிங் அப்படிங்கிறவரையும், அதுக்கப்புறம் சியோவோ சாவோகுய் அப்படிங்கிறவரையும் சேர்த்துக்கிட்டாரு. உள்ளூர் கிராமவாசிகளை காப்பாற்ற சொர்க்கத்திலிருந்து தேவதூதர்கள் தலையிட்ட கதைகளை ஏராளமாக இருந்தன. அதாவது உள்ளூர் கிராமவாசிகளை காப்பாற்ற வந்தவர்கள் மாதிரி அவங்கள சொல்லிக்கிட்டாங்க கதைகள் மூலமா. வழிபாட்டாளர்கள் பிரார்த்தனைகளின் போது சொர்க்கத்திற்கு நேரில் செல்வதாக கூறினர். அதாவது வழிபாடு பண்றது, அதாவது ஒன்னா சேர்ந்து பேசுறது, ஏதாவது பிரார்த்தனை பண்றது, இந்த மாதிரியுமே பண்ணாங்க. அடுத்தது தைபிங் கிங். 1849இல் கடவுள் வழிபாட்டு சங்கம் சீனாவின் 4 பகுதிகளாக விரிவடைந்தது. அதாவது சீனாவில் 4 பகுதிகளாக விரிவடைந்தது. இது வரைக்கும், அதாவது ஆரம்பத்தில் 1843 சம்திங்ல இருந்து, அதாவது ஹுவாங் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத போயிட்டு அதில் தோல்வி அடைந்து அவர் இருந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக சொர்க்கத்திலிருந்து வந்ததாகவும் இறை வழிபாட்டு சங்கம் உருவாகிறதுக்கு அவருடைய சீடர்கள் கொண்டு வர்றது, அதுக்கப்புறம் அவருடைய ஆதரவாளர்கள் அதிகமாகிறது, அவருடைய கொள்கைகளையும் ஆதரவாளர்களையும் திரட்டுவதற்காக நிலம் இலவசமாக கொடுக்குன்னு சொல்றது, தானாவே சொந்தமா துண்டு பிரசுரங்கள் எழுதி வெளியிடுறது, அப்புறம் அந்த திஸ்டில் மலைக்கு போறது, அதுல கொஞ்சம் ஒரு சில போராளிகளை தங்களுடைய இயக்கத்துல சேர்த்துக்கிறது, இதெல்லாம் பண்ணாங்க.
ஆனா வந்து அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே வரும்போது 1949ஆம் ஆண்டுல கடவுள் வழிபாட்டு சங்கம் சீனாவின் 4 பகுதிகளாக விரிவடைந்தது. அதாவது நிறைய பேர் அவருடைய ஆதரவர்கள் வந்துட்டாங்க. அவற்றை ஹாங் தனது வரவிருக்கும் பேய்களுக்கு எதிராக போரில் மூலோபாய புள்ளியாக கருதினார். அவர்கள வந்து அதாவது பேய்கள் என்று அழைக்கப்பட்ட அதாவது இந்த மஞ்சு வம்சத்தினர்களையும் அதாவது சீனாவின் வளர்ச்சிக்கு தடையா இருக்கிறது எது எல்லாமே அந்த பேய்கள் அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. ஹாங் விரைவில் ஆளும் கிங் வம்சமாக வெளிப்படுத்திய பேய்கள். ஹாங் தனது சீடர்களின் வாழ்க்கையை முழுமையாக கட்டுப்படுத்த தொடங்கினார். அவர் சொன்னது கிங்குகளை தான் வந்து பேய்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹாங் வந்து சீடர்களை தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டாரு. நாங்கேத்திற்கு மேற்கே சீனாவின் ஒரு வரலாற்று பகுதியின் பெயரால் தன்னை தைப்பிங் மன்னர் என்று அழைத்துக் கொண்ட அவர் ஆண்களையும் பெண்களையும் பிரிக்கவும் தன்னை மீறுபவர்களை அடிக்கவும் ஆணையிட்டார். அதாவது தன்னுடைய கட்டுப்பாட்டுல நிறைய ஆதரவாளர்களையும் சீனாவின் பல பகுதிகளையும் வச்சிருந்தாரு. ஓகேங்களா? அஹ் அஹ் இந்த அஹ் இவருடைய இந்த அமைப்பு வந்து மேலும் அதிகமாயிட்டே போச்சு. 1850ஆம் ஆண்டில் இயேசு ஹாங்கை சொர்க்கத்திற்காக போராட வற்புறுத்தியதாக குற்றம் சாட்டி ஹாங் தனது சீடர்களுக்கு ஆயுதம் கொடுக்க தொடங்கினார். அதாவது இயேசுவே வந்து அவர் வந்து சொர்க்கத்துக்காக போராட சொல்லியிருக்காரு, வற்புறுத்தியிருக்காருன்னு சொல்லி நீங்க ஆயுதம் எடுங்க அப்படின்னு சொல்லி ஆனா இந்த தைப்பிங் கழகத்தர்கள் வந்து ஆயுதம் தாங்கியது என்ன வருஷம் அப்படின்னா 1850ல. ஓகேங்களா? விரைவில் கடவுள் வழிபாட்டாளர்கள் மொத்தமாக துப்பாக்கி பொடியை வாங்கி இராணுவ தரவரிசைப்படி ஒழுங்கமைக்கப்பட்டனர். அதாவது இராணுவம் அதாவது தனி ஒரு அரசாங்கம் அமைக்கிறதுக்கு எப்படி இராணுவம் எல்லாம் தேவைப்படுமோ இராணுவம் அமைப்பாங்களோ அந்த மாதிரி இவர் அமைக்க ஆரம்பிச்சார். எந்த ஆண்டு முதல்? 1850 முதல். ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதாவது அரசருக்கு அந்த மஞ்சு வம்சங்களுக்கு எதிராக ஒரு 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 ஓரளவுக்கு ஒரு கூட்டத்தையே இவர் ரெடி பண்ணிட்டாரு. ஓகேங்களா? இதற்கப்புறம் வந்து இவங்க வந்து போராடுவாங்க. இவங்களுக்கு எதிராக போராடிய மஞ்சு வம்சக்காரர்கள் வருவாங்க அடுத்தது. இவர் வந்து ஒரு காலகட்டத்துல தற்கொலை செய்து கொள்வார். அதாவது இறந்துருவாரு இவர். இந்த ஹாங் இறந்துருவாரு. அதுக்கப்புறம் இவருடைய தைப்பிங் கழகம், இதனுடைய படை, இதனுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போயிடுவாங்க. ஓகேங்களா? இப்போ நாம இதுவரைக்கும் பார்த்திருக்கோம். அதாவது தைப்பிங் கழக ஆதரவாளர்கள், தைப்பிங் கழகத்தை உருவாக்கிய ஹுவாங்கினுடைய ஆதரவாளர்கள் வந்து ஆயுதம் ஏந்தியது 1850. இது வரைக்கும் பார்த்திருக்கோம். அடுத்தது தைப்பிங் ராணுவ வெற்றிகள் முதல் அந்த நாங்கிங்ல வந்து அவர்கள் அரசு அமைச்சது வரைக்கும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்த்ததை பத்தி ஒரு தடவை ஜஸ்ட் ரீகால் பண்ணி பார்க்கலாம். தைப்பிங் கழகம் ஆண்டு என்ன அப்படின்னா 1850, 1864. தைப்பிங் அப்படின்னுடைய பொருள் என்னன்னா பெரும் அமைதி. இதனுடைய தலைவர் யாரு அப்படின்னா ஹாங்சியூ குவாங் அல்லது சுவான் அப்படின்னு சொல்லலாம். இந்த பேர்ல எக்ஸாம்ல கூட கொஷின்ல கூட மாத்தி கேட்கலாம். இப்ப வந்து ஹூங் அப்படின்னு வரலாம். இங்க வந்து குவான் அப்படிங்கிறது வந்து சுவான் அப்படின்னு வரலாம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் இன்னும் பேர் வித்தியாசமா இருக்கு, பேர் இது இல்லையே அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு நாம வந்து மாத்தி போட்டுறக்கூடாது. ஏன்னா நானே இந்த தப்பை நிறைய தடவை பண்ணியிருக்கேன். இது பண்ணக்கூடாது. நாம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணி படிச்சோம்னா தான் இது ஈஸியா இருக்கும். தமிழ்ல கொஞ்சம் இப்படிதான் மாறி இருக்கும். அதை கன்ஃபார்ம் பார்த்துக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை கொஸ்டினை திரும்ப திரும்ப படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்றது. இந்த மாதிரி தப்பை வந்து தவிர்க்கலாம் நாம. ஓகேங்களா? இவர் வந்து 1814ஆம் ஆண்டு பிறந்திருப்பாரு. ஓகேங்களா? இந்த தைப்பிங் கழகம் வந்து யாருக்கு எதிராக அப்படின்னா சீனாவுடைய மஞ்சு அரசு வம்சத்திற்கு எதிராக நடைபெற்றது. அப்போதைய சீன மன்னர் யாருன்னா சியான் பெங். இது முன்னாடியே நான் எழுதி கூட காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. இது வந்து இதனுடைய நோக்கங்கள் என்னன்னா மஞ்சு வம்சத்தை வந்து ஆட்சியிலிருந்து விலக்குறது தான். அப்புறம் வந்து இந்த அபினி போரால் ஏற்பட்ட சமூக பொருளாதார நிலையை வந்து சீனாவில் சீர்திருத்தம் பண்றது தான். ஓகேங்களா? இந்த ஹாங்சியூ குவானுடைய தலைமையில இந்த தைப்பிங் கழகம் நடைபெற்றது. இவர் வந்து தன்னை வந்து தியேன்மான் அல்லது கடவுளின் தூதம் மன்னர் அல்லது
இறை மன்னர் அப்படின்னு அழைச்சிக்கிட்டாரு. இவருடைய ஆதரவாளர்கள் வந்து ஹக்கா என்ற முரட்டு இனத்தை சேர்ந்த ஒரு மக்கள் இவங்க சேர்ந்தாங்க. இவருடைய தலைமையில 2 அமைப்பு இருக்கும். இவருடைய ஆதரவாளர்கள் 2 அமைப்புகளை ஏற்படுத்துவாங்க. ஒண்ணு வந்து இறை வழிபாட்டு கழகம், இன்னொன்னு வந்து தைப்பிங் தீன் ஹுவா அப்படிங்கிற 2 இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான்கிங் ஒப்பந்தம். நான்கிங் ஒப்பந்தம் 1ஆம் அபினி போருக்கு பிறகு ஏற்படுது. இதன் மூலமா வந்து கிறிஸ்துவ மிஷனரிகள் வந்து சீனாவுக்குள்ள வரும். முதல்ல வந்து அவருக்கு புக்கு வழங்கப்படும். இந்த குவான் அவர்களுக்கு புக்கு வழங்கப்படும். அந்த பைபிள் குடுப்பாங்க. ஆனா அவர் படிக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் தான் எடுத்து படிக்க ஆரம்பிப்பாரு. இவருக்கு வந்து துண்டு பிரசுரங்கள் குடுப்பாங்க. எப்போ 1943ல குட் வேர்ட்ஸ் ஃபார் எஹெட்டிங் தி ஹெட்ஜ் அப்படிங்கிற ஒரு துண்டு பிரசுரம் குடுப்பாரு. இத குடுத்தவர் வந்து லீ ஜுங் ஃபாங் அப்படிங்கிறது லியான் அஃபாவின் அவருடைய குடுத்தவர் இவரு. லீ ஜிங் ஃபாங் அப்படின்னா லியோ ஆஃபாவின், அதாவது இந்த துண்டு பிரசுரம் எழுதுனது ஒருத்தர், குடுத்தவர் ஒருத்தர். ஓகேங்களா? அத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதன் மூலமா அவர் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு ஒரு கிறிஸ்துவ இத வந்து தழுவுற மாரி இருப்பாரு. ஆனா அது தழுவிருக்காரா? இல்லையா? அது கொஞ்சம் தெளிவா இதுல குடுக்கல. ஓகேங்களா? அடுத்தது கடவுளை வணங்கும் சமூகம். அதாவது கடவுள் தன்னை சீன மக்களுக்காக ஒழுங்குபடுத்துவதற்காக, அவர்களை சரி செய்வதற்காக இறைவர் என்னை அனுப்பியிருக்காரு அப்படின்னு வந்து இந்த தைப்பிங் கழக தலைவரான ஹாங் சியூ ஹுவான் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவரே ஒரு சில துண்டு பிரசுரங்களை வெளியிடுவாரு. ஒரே உண்மையான கடவுளை வணங்குவதற்கான அறிவுரைகள் அப்படிங்கிறது இவர் எழுதி கொடுத்திருப்பாரு. இவர் வந்து ஒரு சில கிறிஸ்துவர்களாவும் இருக்க மாட்டாரு. பட் வந்து வேற சமயத்தை சார்ந்தவராகவும் இருக்க மாட்டாரு. ஆனா பின்னாடி வந்து கிருஷ்ணனுடைய பைபிள இது பண்ணிப்பாரு. இவருடைய கனவுல வந்தது இல்லைங்களா? அத வந்து நிறைவேற்றுவதற்காக கடவுளால் என்னை அனுப்பப்பட்டவர் அப்படின்னு இவர் கூறிக்குவாரு. அப்புறம் இந்த திஸ்டில் மலையில போய் அங்க வந்து தன்னுடைய ஆதரவாளர்கள் மூலம் தனக்கு ஆதரவாளர்களை இன்னும் நிறைய திட்டிடுவாரு. அந்த சமயத்துல தான் வந்து விவசாயிகளையும், அதாவது இயேசுவை வழிநடத்துவதாக கூறிய சியோவா சஹோவுய் அப்படிங்கிற ஒரு விவசாயியையும், கிறிஸ்டல் மலை கரி எரிப்பவர்களான யாங் சியூ கிங் அப்படிங்கிறவரையும் தன்னுடைய ஆதரவாளர்களை சேர்த்திக்குவாரு. ஓகேங்களா? ஆனா உள்ளூர்வாசிகளுடைய எதிர்ப்பாங்க. ஆனா வந்து கடவுளால் நான் அனுப்பப்பட்டதாக அவர் கூறிக்குவாரு. ஓகேங்களா? அந்த தைப்பிங் கிங் அவர்கள் அவங்க வந்து அதாவது அவருடைய ஆதரவாளர்கள் வந்து வளர்ந்துருவாங்க. எல்லா 4 பகுதிகளிலும் அத வந்து இவர் பயன்படுத்திப்பாரு. இந்த தைப்பிங் கழக தலைவரை வந்து பயன்படுத்துவதற்காக. அதுக்கப்புறம் 1850ல வந்து சொர்க்கத்திற்காக போராட வற்புறுத்தியதாக இயேசு வந்து அந்த ஹாங் கிட்ட சொன்னதா சொல்லி என்ன பண்ணுவாரு? அவருடைய ஆதரவாளர்களை ராணுவம் ஏந்தி சண்டை போடுற அளவுக்கு கொண்டு வருவாரு. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்த வீடியோல வந்து தைப்பிங் ராணுவ வெற்றி, அப்புறம் வந்து நான்கிங் வீழ்ச்சி இதெல்லாம் பார்க்கலாம். இந்த தைப்பிங் கழகம் ஏன் வந்து தோல்வி அடைஞ்சது அப்படிங்கிறதெல்லாம் நாம இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.